வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல பார்த்த உடனே இன்னைக்கே செய்யணுன்ற அளவுக்கு டெம்ப் பண்ணக்கூடிய ஒரு ஹெல்த்தியான காம்போ பார்க்க போறோம். நல்ல சாஃப்டான பஞ்சு போல ராகி இடியாப்பம் கூட கிரீமியா கலர்ஃபுல்லான ஒயிட் குருமா. இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்க. எவ்வளவு இடியாப்பம் சாப்பிடுறீங்கன்னே தெரியாத அளவுக்கு உள்ள போயிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ராகி இடியாப்பம் பண்ணலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் போட்டு ஹீட் பண்ணிருக்கேன். இதுல 1.5 கப் ராகி மாவு மிதமான தீயில வச்சு இந்த ராகி மாவை 3ல இருந்து 4 நிமிஷம் வறுக்கணும். லைட்டா சூடேறி வந்தா போதும். 3 நிமிஷமா வறுத்து மாவு லைட்டா சூடேறிடுச்சு. இத உடனே வேறொரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம். மாத்தியாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த பாத்திரத்துல 1.5 கப் மாவு எடுத்தோம். அதே அளவு 1.5 கப் தண்ணி சேர்த்துட்டு இதுல 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கங்க. இந்த தண்ணி நல்லா தளன்னு கொதிச்சு வரட்டும். தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இத கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம மாவுல பிசையணும். தண்ணிய மொத்தமா ஊத்திடாம கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பிசைஞ்சாதான் மாவு நமக்கு கரெக்டான பக்குவத்துக்கு வரும். இப்போ 1 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். மீதி உள்ள 1/2 கப்பையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். கொதிக்க வச்ச 1.5 கப் தண்ணியையும் சேர்த்தாச்சு. இப்ப மாவு எல்லாமே நல்லா ஈரமாயிடுச்சு பாருங்க. 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க. மாவு இப்ப சூடா இருக்கு, பிசைய முடியாது. கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா ஒண்ணு சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். இப்ப மாவு கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கு. லைட்டா கையில எண்ணெயை தொட்டுட்டு நல்லா ஒண்ணு சேர்த்து பிசைஞ்சிடலாம். பிசைஞ்சாச்சு. மாவு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட கையில ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி இருந்தாதான் நமக்கு இடியாப்பம் நல்லா சாஃப்டா கிடைக்கும். இதுல இருந்து இந்த அளவு மாவு எடுத்திருக்கேன். இதை ஷேப் பண்ணிட்டு இந்த மாவை மூடி வச்சிருங்க. அப்பதான் காஞ்சு போகாம இருக்கும். உள்ள இடியாப்பம் வச்சு போட்டிருக்கேன். இந்த உலக்குல சுத்திலும் எண்ணெய் அப்ளை பண்ணிருக்கேன். இதை இதுல வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு இட்லி தட்டுல காட்டன் துணியா ஈரம் பண்ணி சேர்த்திருக்கேன். இதுக்கு பதில் நீங்க இட்லி தட்டுல எண்ணெயை அப்ளை பண்ணியும் இடியாப்பம் விளைஞ்சுக்கலாம். இட்லி பாத்திரத்துல தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நம்ம பிழிஞ்சு வச்ச இடியாப்பத்தை இதுல வச்சுட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. இந்த இடியாப்பம் 6ல இருந்து 8 நிமிஷம் வேகட்டும். எட்டு நிமிஷம் ஆச்சு. இடியாப்பம் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இதை வெளியில எடுத்து வேற பிளேட்டுக்கு மாத்திடலாம். லைட்டா மட்டும் தண்ணி தெளிச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியா எடுக்க வந்துடும். நல்ல சாஃப்டான இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. வெள்ளை குருமா பண்றதுக்கு 1/4 கப் கேரட், 1/4 கப் பீன்ஸ், 1/4 கப் பச்சை பட்டாணி, 1/4 கப் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை இந்த குக்கர்ல சேர்த்துட்டு 3/4 கப் தண்ணி, கொஞ்சமா 1/4 டீஸ்பூன் சால்ட் சேர்த்து மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு ஹை ஃப்ளேம்ல ஒரே ஒரு விசில் மட்டும் வரட்டும். இந்த மிக்ஸி ஜார்ல 5 பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். நம்ம நிறைய தேங்காய் சேர்த்து அரைக்கிறதுனால இந்த அளவு காரம் சரியா இருக்கும். குருமாக்கு பச்சை மிளகாவோட காரம் தான். நீங்க உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் சோம்பு, 5-6 முந்திரி சேர்க்கிறேன். இதுக்கு பதில் நீங்க 1 டீஸ்பூன் கசகசா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். 1 கப் தேங்காய் துருவல். தேங்காய்ல உள்ள பிரவுன் பகுதியை நீக்கிட்டு நீங்க சேர்த்துக்கங்க. அப்பதான் குருமா நல்லா ஒயிட்டாவே இருக்கும். இதுல 1/2 கப் தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். ஹை ஃப்ளேம்ல ஒரு விசில் வந்துருச்சு. எல்லா வெஜிடபிள்ஸும் ஓரளவு வெந்துருச்சு.
இந்த பேன்ல 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதுல ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு சேர்த்து ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வாசனை வரணும். இப்ப பொரிஞ்சு நல்ல வாசனை வந்துருச்சு. கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகள், 2 டேபிள் ஸ்பூன் பொடியா கட் பண்ண வெங்காயம், இதை லைட்டா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமா 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. வெங்காயம் லைட்டா வதங்கி இருக்கு. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. வேக வச்ச காய்களை இதுல சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அரைச்ச தேங்காய் கலவையை சேர்க்கிறேன். இதுல மிக்ஸி ஜாரை கழுவி 1/4 கப் தண்ணி, உங்களுடைய கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தபடி தண்ணி சேர்த்துக்கங்க. நம்ம காய்கள் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்ப தேங்காய் விழுது சேர்த்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு. இதுல ஸ்பைசஸ் எல்லாம் கம்மியா சேர்த்திருக்கோம். மைல்டான பிளேவரோட இந்த குருமா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்ப எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். கொதிச்சுச்சுன்னா தேங்காய் விழுதோட பச்சை வாசனையும் போய் குருமா ரெடி ஆயிரும். 5 நிமிஷம் ஆச்சு. காய்கறிகளும் ஃபுல்லா தேங்காய் விழுதோட பச்சை வாசனை போய் நம்மளுடைய குருமா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதுல கொஞ்சமா பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்க்கிறேன். சூப்பரான டேஸ்ட்ல ரொம்ப ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சு. இத பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் ரெண்டுக்குமே சர்வ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.